மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கிவிட்ட நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறுகின்றன என்பதில் குழப்பம் நீடித்து வருகிறது. அதே சமயம் தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகள் எந்த கூட்டணிக்கு செல்லும் என்பதும் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த நிலையில் சென்னையில் தேமுதிக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து பிரஸ் மீட் கொடுத்த பிரேமலதா விஜயகாந்த் யார் அதிக சீட் தருகிறார்களோ அந்த அணியுடன் தான் கூட்டணி என்றதோடு 14 மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா எம்பி என்பதுதான் தேமுதிகவின் எதிர்பார்ப்பு என பகிரங்கமாக பொது வெளியில் அறிவித்தார். யார் அதிகமாக சீட், அதாவது எப்படி நாங்க 2014ல 14 சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி முடிவாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதிக சீட் தந்தால்தான் கூட்டணி என்றால் தேமுதிகவின் கொள்கைதான் என்ன என செய்தியாளர்கள் கேள்வி கேட்டு முடிப்பதற்குள் சடாரண பதிலளித்த பிரேமலதா, என்ன பெரிய கொள்கை, சீட்டுக்காகத்தான் கொள்கையே என்றதோடு தேர்தலுக்கு வரும்போதே விஜயகாந்த் அவற்றையெல்லாம் விளக்கி விட்டார் என பதிலளித்தார். எல்லாரும் என்ன சீட்டு பேஸ் பண்ணி தான் கொள்கை, அதுக்காக கொள்கை இருக்குது வெறும் ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு அந்த கூட்டணியா ஒத்துக்குவாங்களா? கொள்கை என்ன கொள்கைங்கிறீங்க? கேப்டன் அறிவித்த கொள்கையை விட இதுவரைக்கும் தமிழக அரசியல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஏதோ ஒன்னு சொல்லணும்ன்றதுக்காக அப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க. 14 மக்களவை தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பி தருவோருக்கு தான் கூட்டணி என அறிவித்ததை அடுத்து தேமுதிகவின் கடந்த கால தேர்தல் அனுபவங்களை சுட்டிக்காட்டி பல கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை யாருமே கூட்டணிக்கு அழைக்காத நிலையில் வேறு வழியின்றி டிடிவி தினகரனின் அமமுகவுடன் கூட்டணி அமைத்து டெபாசிட் இழக்கும் நிலை ஏற்பட்டது. அதேபோல கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிகவுக்கு கடும் இழுபறிக்கு பிறகுதான் 4 இடங்கள் ஒதுக்க அதிமுக ஒப்புக்கொண்டது. ஆனால் 4 இடங்களிலும் தேமுதிக தோல்வியைத்தான் தழுவியது. அப்படி இருக்கையில் இந்த தேர்தலில் 14 தொகுதிகள்தான் தங்கள் எதிர்பார்ப்பு என தேமுதிக அறிவித்திருக்கும் பின்னணியில் தேமுதிகவை தங்கள் கூட்டணியில் இழுத்துக் கொள்ள பாஜக, அதிமுக, திமுக என 3 கோணங்களில் இருந்தும் தூண்டில் விழுந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயகாந்தின் மறைவு தேமுதிக என்ற கட்சிக்கு உயிர் கொடுத்திருக்கிறது. விஜயகாந்த் மறைவுக்கு வந்த பலரும் இப்படி ஒருவரை அரியணையில் ஏற்றாமல் தவற விட்டுவிட்டோமோ என பேசியதை பார்க்க முடிந்த நிலையில் அவையெல்லாம் தேர்தலில் வாக்குகளாக மாறும் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அந்த வாக்குகளை அறுவடை செய்யும் வகையில்தான் 3 பக்கங்களில் இருந்தும் தேமுதிகவுக்கு அழைப்பு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணி தற்போது வலுவாக இருந்தாலும் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாத கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியேறும் பட்சத்தில் தேமுதிகவை உள்ளே இழுத்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல அதிமுக தரப்பிலும் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் தேமுதிகவின் முக்கிய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசியதாக சொல்லப்படுகிறது. விஜயகாந்த் இறுதி ஊர்வலம் மற்றும் அஞ்சலிக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது, விஜயகாந்துக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்தது ஆகிய இரண்டையும் தேர்தல் அரசியலோடு இணைத்து பார்க்காமல் கடந்து செல்லவும் முடியாது. இந்த சூழலில் எந்த கூட்டணியை தேமுதிக முடிவு செய்யும் என்பதுதான் தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக மீது ஏற்பட்ட நம்பிக்கையை பயன்படுத்தி கடந்த காலங்கள் போல் அல்லாமல் கூட்டணியை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே தொண்டர்களின் விருப்பமாக உள்ளது. சீட்டு வாங்குவதோடு நின்று விடாமல் வெற்றியையும் சாத்தியமாக்க வேண்டிய கட்டாயமும் தேமுதிகவுக்கு ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.